ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு நான்வெஜ்ஜு சுவையில் எம்டி குருமா தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி முதல் சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல்லெண்ணெயில் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை வரைக்கும் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது ஒன்றே ஒன்று சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகம் வேண்டாம். சேர்த்த பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உங்களுக்கு என்ன தூள் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கொதிஞ்சிகிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அது என்னன்னா தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை இது 3ஐயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வேணாம், கொஞ்சம் தண்ணி மாதிரிக்கு இருந்தால் தான் கொதிஞ்ச பிறகு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கொத்தமல்லி கீரையை நல்லா அலசி சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கி வச்சுருங்க. இதுக்கப்புறமா இதுக்கு நம்ம இன்றைக்கி தோசை தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். நம்ம தோசையில் பொடி தோசை, கார தோசை 2ம் செஞ்சுருக்கோம். இதோட இந்த எம்டி குருமா சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு பார்ப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.